கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்பைசி மேக்ரோனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்போ ஷேப்பில் இருக்கக்கூடிய மேக்ரோனியும் சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பொடியாக இருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து வாசனை வரைக்கும் வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு கேப்சிகம் சேர்த்திருக்கேன், அதுவும் லைட்டா வதக்கிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மேக்ரோனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 முட்டையை அடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்ல கிளறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பைசியான எக் மேக்ரோனி ரெடி ஆயிடும். ஃபைனலா கொத்தமல்லி இலையும் துவிக்கோங்க. இன்னொரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், கூடவே 2 பூண்டு பொடியான சேர்த்துட்டு கொஞ்சமா மஷ்ரூமும் சேர்த்து மஷ்ரூம் நல்லா குக்கார வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு மேல லைட்டா உப்பு பெப்பர் சேர்த்து எடுத்தோம்னா நல்ல ஒரு பட்டர் மஷ்ரூமும் ரெடி ஆயிடும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இதுதான். மேக்ரோனி பிளஸ் மஷ்ரூம்ஸ், கொஞ்சமா பிளம்ஸ், யோகர்ட், ஒரு சீஸ். இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.